Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு 10 to 15 days வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பூண்டு முழு பூண்டாக ஒன்று வந்து நல்லா உரிச்சிட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பச்சை மிளகாவோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் வெந்தயமும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஊறுகாய்க்கு இந்த பொடி சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதே மாதிரி நல்ல காரமான மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த உப்பும் புளிப்பு காரம் எல்லாமே ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தான் காரம் இருக்கும். அது வந்து கலருக்காக தான். சப்போஸ் நீங்கள் ரொம்பவே நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நாங்கள் அதிகமாக வந்து காரம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ மசால் வந்து சேர்த்ததுக்கப்புறமா காரப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்லேயே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா மாங்காய் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால நான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு ஊற வைக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி நல்லா கரைஞ்சி போகாமல் அந்த ஊறுகாவும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாங்காவை ரொம்பவே வந்து வதக்கிலாம் விட வேண்டாம் ரொம்ப நேரம்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெந்தய பொடி இருக்குல்ல, வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் வந்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, அதுக்காக சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரியான ஊறுகாய் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து வெளியிலேயே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே வந்து தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 days வந்து நல்லாவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.